அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு வீடு தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு எந்த நோய் நொடி வந்தாலும் மூலிகையை வச்சு கை வைத்தியம் பார்த்தே குணப்படுத்திடுவாங்க. ஆனால் பாருங்க, இன்னைக்கு நிறைய வீடுகளில் தாத்தா பாட்டிகளே இல்லை அப்படிங்கிற நிலைமை தான். பணம், வேலை, பிள்ளைகளுடைய நகர வாழ்க்கை, படிப்பு, அது இதுன்னு தேடி தேடி ஓடி ஓடி இன்னைக்கு தாத்தா பாட்டிகளுடைய முக்கியத்துவம் இன்றைய குழந்தைகளுக்கு மொத்தமாக தெரியாமலேயே போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 60% குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியுடைய பாசம், அரவணைப்பு கொஞ்சம் கூட கிடைக்கிறதில்ல. சின்ன தும்பல், தலைவலி, ஏதாவது காய்ச்சல் வந்தால் கூட இன்னைக்கு உடனே நம்ம தேடி ஓடுறது டாக்டர்ஸ் கிட்ட, ஹாஸ்பிட்டலை நோக்கி. ஆனால் பாருங்க, அந்த காலகட்டத்தில் தலைவலியிலேருந்து பிரசவம் வரைக்கும் மொத்தமாக வீட்லேயே கை வைத்தியத்தால் பார்த்துருக்காங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அப்போ எந்த அளவுக்கு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள். வீட்டில் வளரக்கூடிய மூலிகைகளை பறித்து உரல் அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு அரைச்சி அதில் கஷாயத்தை எடுத்து பாட்டிமார்கள் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பாட்டிகள் இல்லை. அதே மாதிரி கஷாயம் குடிக்கலைன்னா ஓடக்கூடிய பேரனையோ பேத்தியோ ஓடி போய் பிடிச்சு மடியில் உட்கார வச்சு காக்கா பாரு குருவி பாருன்னு வேடிக்கை காட்டி ஊட்டுறதுக்கு தாத்தாக்கள் இல்லை. ஆனால் தாத்தா பாட்டிகளே இல்லாத குறைய போக்குறதுக்கு இன்னைக்கு நம்மக்கிட்ட மூலிகைகள் இருக்குது. ஆனால் அதையும் நம்ம இழந்துட்டோன்னு தான் சொல்லலாம். அவங்க நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போன மூலிகைகளை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருந்தும் கூட நம்ம தவறிட்டோம், இழந்துட்டோன்னு தான் சொல்லணும். வீட்டில் இருக்க வேண்டிய 15 வகையான மூலிகைகள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நட்டு வளர்க்க வேண்டிய அந்த 15 மூலிகைகளை குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் அழகுக்காக பார்த்து பார்த்து கலர் கலராக செடி வாங்கி வளர்த்தினாலும் கூட ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல்னா கூட அது நமக்கு உதவாது. ஆனால் மூலிகை பார்க்கறதுக்கு பச்சை இலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் தங்கத்துக்கு ஈடான மதிப்பு அதில் இருக்குது. அதனால இப்போ நான் சொல்ல போகிற 15 மூலிகைகள் எப்போவுமே வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்பர் 1, துளசி. துளசியை பொதுவாக தெய்வ இலை அப்படின்னு சொல்லுவாங்க, தெய்வ மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அனுமன் அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதிலிருந்து விழுந்த ஒரு பார்ட்டில் துளசியும் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் துளசி பார்த்திங்கன்னா தேவர்கள் மட்டுமே பயன்படுத்தின ஒரு மூலிகையாக. அதனால் துளசிக்கு உண்டான மருத்துவ குணம் நமக்கு மீறி, அதாவது நமக்கு தெரிஞ்சதையும் மீறி பல இருக்கான். அதனால் துளசியோட மிளகு, வெற்றிலை, வேம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா காய்ச்சல் சீக்கிரமாக குணமாகிரும். ஏதாவது லைட்டாக த்ரோட் பெயின் இருக்குது, இல்லை சளி, இருமல் இருந்தால் கூட இந்த துளசி இலையை சும்மா வாயில் போட்டு மென்னா கூட போதும். துளசி இலையை புட்டு மாதிரி அவிச்சு இடித்து பிழிஞ்சு சாறு எடுத்து அதை தேனோட கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடனே சட்டுன்னு சளி குணமாயிடும். இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி இலையை சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி மென்று தின்னா சளி, காய்ச்சல், இருமல் மட்டும் கிடையாது, ஜீரண சக்தி அதிகரிப்பதோட சீக்கிரமாக பசியும் அதிகரிக்குமா. இந்த மாதிரி ஏராளமான நன்மை குணங்கள் துளசிக்கு இருக்குது. இதன் காரணமாகத்தான் வீட்டுக்கு நடுவுலையே துளசி மாடத்தை வச்சு அதை தெய்வமாக வழிபட்டு பூஜையெல்லாம் பண்ணி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். நம்பர் 2, தூதுவளை. இதை வச்சு பல பாட்டுகளே அந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். தூதுவளையோட மிளகு சேர்த்து கஷாயம் வச்சு குடிச்சா வறட்டு இருமல் குறைஞ்சிரும். தூதுவளை பழத்தை வத்தலா காய வச்சு வதக்கி சாப்பிட்டா கண் குறைபாடுகள் எல்லாமே நீங்கிரும். தூதுவளை இலையில ரசம் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய த்ரோட் பெயின், காஃப், கோல்டு இது எல்லாமே சீக்கிரமாக சரியாயிரும். தூதுவளையில் கால்சியம் சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால எலும்பையும் பற்களையும் இது உறுதிப்படுத்துது. அதனால் தூதுவளை கீரையோட பருப்பு அது கூட நெய் சேர்த்து சமைச்சு 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த தூதுவளை வளர்றது பார்த்திங்கன்னா ஒரு முட்செடியாக தான் வளரும். அந்த முள் செடி, தண்டு, இலை, வேர் இது எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து நெல்லில் 5 நாட்கள் காய வச்சு பொடி செஞ்சு தேன் அல்லது பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் ஆஸ்துமா குறைஞ்சிரும். காது மந்தம், நமச்சல், பெருவயிறு மந்தம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூக்கில் நீர் வடிதல், வாயில் அதிக நீர் சுரப்பு, பல் ஈறுகளில் நீர் சுரத்தல், சூளை நோயின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே தூதுவளை கீரை ஒரு சிறந்த நிவாரணம். அதனால தூதுவளை இலையும் கண்டிப்பாக வீட்டில் வளருங்க. நம்பர் 3, சோற்று கற்றாழை. இளம் பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான நோய்களையுமே இது கண்டிப்பாக கட்டுப்படுத்தும், குணப்படுத்தும். அதனால் சோற்று கற்றாழைக்கு குமரி கற்றாழை அப்படிங்கிற இன்னொரு பேரும் கூட இருக்குது. சோற்று கற்றாழையை வெட்டி பச்சை நிறத்தோலை நீக்கிட்டு அதுக்குள்ளே ஜெல்லு மாதிரி ஒரு வடிவம் இருக்கும் இல்லையா, அதை 7 முதல் 8 முறை தண்ணீர் விட்டு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சு என்ன பண்ணுன்னா 1 கிலோ கற்றாழை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக 1 கிலோ கருப்பட்டியை தட்டி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். கருப்பட்டி தூள் கரைஞ்சி பாகு பதத்துக்கு வந்ததுமே அதோட 1/4 கிலோ தோல் உரிக்கப்பட்ட பூண்டை நீங்கள் போட்டு மறுபடியும் கிளறிக்கிட்டே இருக்கணும். பூண்டு வெந்த பதத்துக்கு வந்தவுடனே இறக்கிட்டு தயிர் கடையக்கூடிய மத்து இருக்கு இல்லையா, பருப்பை மத்துன்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு கடையலாம்.
இங்கே கொங்கு சைடு அப்படி தான் சொல்லுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு வந்த உடனேயே அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். காலை, மதியம், இரவு இந்த மாதிரியான 3 வேளைகளுமே உணவுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும். நீர்க்கட்டிகள், நீர் எரிச்சல், அது போக பல விதமான கோளாறுகள், இது எல்லாமே தீர்ந்துடும். ஆனால் அது போக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இது சிறந்த நிவாரணம்னு சொல்கிறாங்க. உடனே சரியாகும். பெண்கள் மட்டுமில்ல, ஆண்களும் கூட சாப்பிட்டா உடல் சூடு தணிஞ்சு உடல் ரொம்ப வலுப்பெறுமா. நம்பர் 4, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ஞானத்திற்குரிய மூலிகை தாங்க இது. இதை நீங்கள் கீரையாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் வலுப்படும். அது மட்டும் இல்லை, இந்த கரிசலாங்கண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா தலைமுடி இருக்குது இல்லையா, இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க. நம்பர் 5, பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி கீரையை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது சாப்பிட்ருப்போம். நிறைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்குது. வயல்வெளிகளில் கொடுப்பை அப்படிங்கிற பேரில் விளையக்கூடிய மூலிகை தான் பொன்னாங்கண்ணி கீரை. பொன் ஆகும் கான் நீ அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் பொன்னாங்கண்ணி அப்படிங்கிற கீரை. இதை கீரையாக சமைச்சு உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டுட்டு வந்தால் கண் பார்வை ரொம்ப கூர்மையாக வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னாங்கண்ணி கீரை உடலுக்கு வலுவையும் சேர்க்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 6, நேந்திரம் பூண்டு. இதற்கு நாளிலை குருத்து, அருந்தலை பொருத்தி அப்படிங்கிற வேறு பெயர்கள் நிறைய இருக்குது. இதனுடைய இலைகளை தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு வெயிலில் 5 நாட்கள் வச்சு வடிகட்டி கண்களில் 2 சொட்டுகள் விட்டுட்டு வந்தால் தொடக்க கால கண்புரை நோய் எல்லாமே தடுக்கப்படுமா. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 7, நிலவேம்பு. நிலவேம்பு கஷாயத்தை எப்போ தேடியிருப்போம்? எல்லாருக்கும் டெங்கு, மலேரியா வந்ததுக்கப்புறம் தேடியிருப்போம். ஆனால் இது எவ்வளவு பெரிய மூலிகை தெரியுமா? நிலவேம்புக்கு சிரியா நங்கை அப்படிங்கிற பேரும் கூட இருக்குது. பார்க்குறதுக்கு மிளகாய் செடி மாதிரி இருக்கும். இது நிலவேம்பு இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு சின்னதாக மிளகு சேர்த்து சாப்பிட்டா விஷக்கடிகள் கூட சட்டுன்னு இறங்கிருமா. அதே மாதிரி நிலவேம்பு இலைகளை நிழலில் உலர்த்தி காய வச்சு பொடி செஞ்சு 30 கிராம் பொடியோட 1 லிட்டர் தண்ணீர் சேர்த்து அதை 1/4 லிட்டர் அளவுக்கு வத்த வச்சு கஷாயமாக குடிச்சிட்டு வந்தால் தீராத காய்ச்சலும் தீர்ந்து போயிருமா. அதே மாதிரி சளி, இருமல், எவ்வளவு பெரிய வைரஸ் ஃபீவராக இருந்தாலும் கூட நிலவேம்பு சட்டுன்னு அதை போக்கிடுமா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாயங்கால வேளையில் 1 கப் கஷாயம், அதாவது இந்த நிலவேம்பு கஷாயத்தை குடிச்சிட்டு வரலாம். இதற்கு ஞாயிற்றுக்கிழமை கஷாயம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் கூட இருக்குது. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஞாயிறு தோறுமே இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் தோட்ட வேலைகளில் இருக்கும்போது கூட ஏதாவது பூச்சி போட்டு அண்டுனாலும் ஏதாவது ஃபீவர் வந்தாலும் கூட அது சட்டுன்னு அவங்களுக்கு போயிருக்கு. நம்பர் 8, பூலாங்கிழங்கு. கிச்சிலி கிழங்கு அப்படிங்கிற பேரில் கடைகளில் கிடைக்கும். இது மஞ்சளோட சேர்த்து அரைச்சி பூசி குளிச்சா உடல் நாற்றம், வேர்வை நாற்றம் சுத்தமாகவே இருக்காது. குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கு இது ஒரு ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பூலாங்கிழங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கடைகளில் இது கிடைக்குது. அதே மாதிரி பூலாங்கிழங்கை குழந்தைங்களுக்கு முக்கியமாக பயன்படுத்திட்டு வந்தால் சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த நறுமணம் அப்படிங்கிறதும் சரி, உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கிருமிகளும் சீக்கிரம் செத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 9, ஓமவல்லி. கற்பூரவல்லி அப்படிங்கிற இன்னொரு பேரும் கூட இதுக்கு இருக்குது. இது வந்து ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, 2 பேரில். இதனுடைய தண்டு, இலை சாறு இது எல்லாமே வந்து நன்மை பயக்கும். இந்த இலையை பார்த்திங்கன்னா முக்கியமாக கோல்ட் அண்ட் காஃப்க்கு எடுத்துக்குவாங்க. சளி தொல்லை சுத்தமாக இருக்காது இந்த இலை இருக்கிற வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. காலை மாலை பார்த்திங்கன்னா இந்த இலையுடைய சாரை குடிச்சிட்டு வந்தால் தொண்டை சதை வளர்ச்சி குணமாயிடுமா. இதனுடைய பருமனான இலைகளை வாழைக்காய் பஜ்ஜி போல் பஜ்ஜி மாவில் கலந்து கூட பஜ்ஜியாக சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா. ஸோ அந்த காலத்தில் இது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவே இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். நம்பர் 10, அருகம்புல். அருகம்புல், வெற்றிலை, மிளகு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே வரதோட ரத்த ஓட்டமும் சீராகுமா. தோல் நோய்களும் குணமடையுமா. இது எல்லாமே தொட்டில்களில் வச்சு வளர்க்க வேண்டிய செடிகள் தாங்க. அதே மாதிரி காலையில் எழுந்தோடனே அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 11, ஆடு தொடை. ஆடு தொடான்னு சொல்லுவாங்க, ஆடு தொடைன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான இருமல் மருந்துகளுமே இந்த ஆடு தொடா இலையிலிருந்து தான் தயாரிக்கப்படுது. 100 கிராம் ஆடு தொடாவை 1/2 லிட்டர் தண்ணீரோட சேர்த்து காய்ச்சி 125 மில்லியாக வற்ற வச்சு வடிகட்டி அதோட 100 கிராம் வெல்லத்தை போட்டு மறுபடியும் அடுப்பிலேற்றி பாகுபதத்தில் இறக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் இருமல் சட்டுன்னு குணமாகிரும். பேறுகால கர்ப்பிணிகள் 8வது மாதம் முதல் இதனுடைய வேற கஷாயம் செஞ்சு தினமும் குடிச்சிட்டு வந்தால் சுகப்பிரசவமாகிறது உறுதி. ஆடு தொடா இலைய நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு காலை மாலை பாலில் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் காரணமே இல்லாமல் வரக்கூடிய ரத்த அழுத்தம், படப்படப்பு எல்லாமே குறைஞ்சு போயிருமா. நம்பர் 12, பூனை மீசை மற்றும் விஷநாராயணி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு மூலிகையே இல்லை. இதனுடைய பூக்கள் பார்க்குறதுக்கு பூனை மீசை மாதிரி இருக்குமா. இதனுடைய இலைகளோட மிளகு, பூண்டு இதெல்லாமே அரைச்சி நெல்லிக்காய் அளவு எடுத்து காலை மாலை உணவுக்கு அப்புறமா சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக செயலிழப்பு, அது போக சிறுநீரக கோளாறுகளுக்கும் உப்பு நீர் நோய்களுக்கும் உகந்ததுன்னு சொல்கிறாங்க.
நம்பர் 13 நொச்சி. நீல நொச்சி, கருநொச்சி, வெள்ளை நொச்சின்னு சொல்லிட்டு பல வகை நொச்சிகள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் ஒன்றே ஒன்று தான். நொச்சி இலை மஞ்சள் சேர்த்து ஆவி பிடிக்கலாம். எல்லா விதமான தலைவலியும் சட்டுன்னு குறைஞ்சி போயிடும். இல்லை நொச்சி இலைகளை பறித்து நிழலில் 3 நாட்கள் உலர்த்தி வச்சு தலையணை உரைக்குள்ளே இந்த இலைகளை போட்டு நிரப்பி தூங்கினா ஒத்த தலைவலி குறைஞ்சி போயிடும். தலைவலி மாத்திரை, தலைவலி தைலம் இது எதுவுமே எப்பவுமே தேவையில்லை. நம்பர் 14 தழுத்தாழை. தழுத்தாழையை வாதமடக்கி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சா உடல் வலி குறைஞ்சி போயிடும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இலையை வச்சு கட்டினா வலியும் குறைஞ்சி போயிடும். ஒரு செடி வச்சா போதுங்க, இதனுடைய வேர்கள் வேக வேகமாக பரவி பக்கக்கன்றுகள் அதிகமாக முளைக்குமா. நம்பர் 15 கழற்சி. இதனுடைய காய் பல வருஷங்களுக்கு முன்னாடி விளையாட்டு பொருளாகவும் தராசுகளில் எடைக்கல்லாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கு உகந்த மூலிகையா இது. ஆண்களுக்கு வரக்கூடிய எந்தவித பிரச்சனையுமே இந்த மூலிகையை சாப்பிட்டா அண்டாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வளர்த்தலாம். நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் வளர்த்திருக்காங்க. இப்போ நான் சொன்ன மூலிகை குறிப்புகள் கூட பார்த்திங்கன்னா நான் சொன்னதில் எல்லாமே சித்த மருத்துவர்கள் சொன்னது. இந்த எல்லா விதத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும்னு கூட இல்லைங்க. நான் சொன்ன ஒரு சில மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தினா கூட போதும். ஆவுனா அப்படியே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடாமல் கை வைத்திய முறையில் சரி பண்ண பாருங்கள். நம்ம நாட்டில் சரி பண்ண முடியாத நோயின்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட இல்லாத மூலிகைன்னு எதுவும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட விட்டுட்டு போன பொக்கிஷங்கள் தான் இந்த மூலிகை எல்லாமே. அதனால் மூலிகைகள் எல்லாத்தையுமே வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மூலிகைகள்லேயே ஆல்ரெடி உங்ககிட்ட நீங்கள் வளர்த்துற செடி அப்படின்னு எதாவது நினைக்கிறீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.